உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு 10-15 பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்களா? சிக்கன் கிரேவி உடனே பண்ணணுமா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாக பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுதை எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதுதான். உடனே நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு தெரியுமா? மிளகு, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுற வேண்டியதான். இதை அப்படியே வெந்ததுன்னு நம்ம சிக்கனை கழுவி அதுக்குள்ளே போட்டுடலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கேப்பில் நம்ம. இப்போ இது வேகட்டும். இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி, சூப்பராக இருக்குல்ல? இதுக்குள்ளே நம்ம இப்போ எடுத்து சிக்கனை போட்டோம்னா நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? கெஸ்ட்டு நம்மளை ஓஹோ ஆஹான்னு பாராட்ட போகிறாங்க. இப்போ சிக்கனை வாஷ் பண்ணி உடனே எடுத்து இதில் போடுங்க பார்க்கலாம். போட்டாச்சு. 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ எவ்வளோ வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னொரு 10 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் இட்லி வச்சுக்கலாம், சப்பாத்தி, பூரி எது வேணாலும் வச்சுக்கலாம், தோசை சுட்டுக்கலாம், சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இன்னொரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது கொதித்து சுண்டி வந்ததுன்னா நமக்கு சிக்கன் கிரேவி ஓகே ரெடி ஆயிரும். பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வெந்து சுருண்டு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆயிலும் பிரியுது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி விட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வீடியோ வேணுமா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.